நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்க விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க. அங்க புலி விளைச்சல் அதிகம். நத்தம் பகுதிக்கு போனோம். ஆனா நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அந்த வழியிலே சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவரை அழைத்து பேசினேன். எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்ல இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதோட அந்த புலியினுடைய தன்மை, இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தார். அவர்கள் சொன்னாங்க, இந்த புலி என்னென்ன, இது கொட்டையுள்ள புலி, இன்னொன்னு கொட்டை எடுத்த புலினாங்க. இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டது. ரெண்டையும் காட்டினாங்க. இது என்ன விலை, இது என்ன விலை, 10 கிலோ இது என்ன விலை, அது என்ன விலை. சரி, இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே, இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ 35 ரூபாய்க்கு விற்போம், அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர், மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர், அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்.